வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். ஈரானிய ஆதரவு ஹவுதி இயக்கம் இஸ்ரேல் மீதான தங்கள் ஆளற்ற விமானம் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நிறுத்தாவிட்டால் அந்த இயக்கத்தின் தலைவர்களை வேட்டையாடுவோம் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ள நிலையில், இஸ்ரேலிய விமானப்படை அமெரிக்கா மற்றும் பிரிட்டிஷ் விமானங்களுடன் ஒருங்கிணைந்து ஏமனில் உள்ள ஹவுதி இலக்குகளை தாக்கியது. இந்த தாக்குதல்கள் பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்த போதிலும் அவை கூட்டு நடவடிக்கை அல்ல. முதலில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் சனாவின் வடக்கே ஹர்ஃப் சுஃபியான் மாவட்டத்தில் உள்ள ஹவுதி இராணுவ தளங்களை தாக்கின. அந்த தாக்குதல் நடந்து சிறிது நேரத்திலேயே இஸ்ரேலிய விமானப்படையின் விமான தாக்குதல்கள் வேறு ஹவுதி இலக்குகள் மீது நடத்தப்பட்டன. இஸ்ரேலிய விமானப்படையின் IAF-இன் 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் இந்த தாக்குதல்களில் பங்கேற்றன. அதில் போர் விமானங்கள், வானில் எரிபொருள் நிரப்பும் மற்றும் உளவு விமானங்கள் ஆகியவை இஸ்ரேலிய தாக்குதலில் பங்கேற்று 3 முக்கிய இலக்குகள் மீது சுமார் 50 ஏவுகணைகளை ஏவியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF தெரிவித்துள்ளது. ஏமனின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஹொடைடா மற்றும் ராசிசா துறைமுகங்கள் மற்றும் தலைநகர் சனாவுக்கு அருகில் ஹெசியாஸ் மின் நிலையம் ஆகியவை முக்கிய இலக்குகளாக இருந்தன. IAF-இன் கூற்றுப்படி ஹவுதி இயக்கத்தின் இராணுவ நடவடிக்கைகளில் ஹெசியாஸ் மின் உற்பத்தி நிலையம் ஆற்றல் மையமாக செயல்பட்டது. தகவல் அறிந்த ஒரு வட்டாரம் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் சென்கோமின் துணை தளபதி பிராட் கூப்பரின் மிக சமீபகால இஸ்ரேலிய பயணத்தின் போது ஜெருசலேமும் வாஷிங்டனும் ஹவுதி அச்சுறுத்தலை கையாள்வதில் முயற்சிகளை ஒருங்கிணைப்பது என்று திட்டமிட்டனர். அந்த அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள் போர் தொடங்கியதிலிருந்து ஹவுதிகள் மீது இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் இணைந்து நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாகும். ஏமனில் ராசிசா துறைமுகத்தில் நடந்த விமான தாக்குதல்கள் கப்பல் பெத்களுக்கு அருகில் உள்ள எண்ணெய் சேமிப்பு வசதிகளை குறிவைத்தன. தாக்குதலின் போது எந்த வர்த்தக கப்பல்களும் சேதமடையவில்லை என்று பிரிட்டிஷ் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ப்ரே கூறியது. அறிக்கையின்படி தலைநகருக்கு வடக்கே 12 தாக்குதல்களை நடத்திய அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் ஹவுதிகளுக்கு சொந்தமான நிலத்தடி உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கின. இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் ஒருங்கிணைப்பில் ஏமனில் யார் எப்படியான இலக்குகளை தாக்குவது என்ற புரிந்துணர்வு உள்ளது. இஸ்ரேலிய விமானப்படை விமானங்கள் ஏமனில் உள்ள துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள் போன்ற இராணுவ மற்றும் சிவிலியன் பயன்பாட்டை கொண்ட ஹவுதிகளின் பொருளாதார வசதிகளை தாக்கும். அதே வழியில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் ஏமனில் ஹவுதிகளின் ஆயுத வசதிகள், கட்டுப்பாடு மற்றும் கட்டளை தளங்கள் மற்றும் நிலத்தடி சுரங்கங்களை தாக்கும் என்று கூறப்படுகிறது. ஏமனில் பேரழிவை ஏற்படுத்திய இந்த தாக்குதல்களுக்கு பின்னரும் இஸ்ரேல் மீது ஹவுதிகளின் ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமான தாக்குதல்கள் தொடர்ந்தால் ஹவுதிகள் மேலும் இஸ்ரேலிய தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஹவுதி இயக்கத்தின் தலைவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலிய தலைவர்கள் எச்சரித்தனர். இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஹவுதி இயக்கம் அன்சார் அல்லாவின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் பிற இலக்குகளை தாக்கிய பின்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கருத்து தெரிவித்த போது, ஏமனில் உள்ள ஹவுதிகள் இஸ்ரேலிய தாக்கியதற்கு மிகப்பெரிய பதிலடியை பெற்றுள்ளார்கள் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, நாங்கள் உறுதியளித்தபடி ஹவுதிகள் எங்களுக்கு எதிரான அவர்களின் தாக்குதலுக்கு பெரும் விலையை செலுத்துகிறார்கள், தொடர்ந்தும் செலுத்துவார்கள் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஈரானின் தீவிரவாத செயற்பாடுகளின் விரிவாக்கம் தான் ஹவுதிகள் மற்றும் அவர்கள் மத்திய கிழக்கில் ஈரானிய இஸ்லாமிய எதிர்ப்பின் அச்சின் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு சேவை செய்கின்றார்கள். இது உலகளாவிய வர்த்தக கப்பல்களின் வழி செலுத்துதல், சுதந்திரத்திற்கு தீங்கு விளைவிப்பது உட்பட இஸ்ரேலுக்கும் முழு உலகுக்கும் அவை ஆபத்தை ஏற்படுத்துகின்றன. இஸ்ரேலை அச்சுறுத்தும் எந்த ஒரு அமைப்புக்கும் எதிராக உறுதியுடனும் வலிமையுடனும் செயற்படுவோம். எங்கு எப்போது வேண்டுமானாலும் நம்மால் தாக்க முடியும் என்று தெரிவித்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறிய போது, ஏமனில் ஹொடைடா துறைமுகம் முடங்கியுள்ளது, ராசிசா துறைமுகம் எரிகிறது. இஸ்ரேலின் நீண்ட கை ஏமன் உட்பட எமக்கு தீங்கு விளைவிக்கும் எங்கும் சென்றடையும். ஹவுதி தீவிரவாத அமைப்பின் தலைவர்களையும் வேட்டையாடுவோம். ஈரானிய ஆதரவு குழு ஹவுதிகளின் தலைவர்களுக்கு விதமான பாதுகாப்பு திறனும் இருக்காது என்பதை உறுதிப்படுத்துகிறோம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது, ஏமனில் IDF-இன் இன்றைய தாக்குதல் ஹவுதி இயக்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் அல் ஹவுதி மற்றும் ஏமனில் உள்ள ஹவுதி இயக்கத்தின் தலைவர்களுக்கு ஒரு தெளிவான செய்தியாகும். எமது தாக்குதல்களில் யாருக்கும் விதிவிலக்கு இருக்காது என்பதை ஹெஸ்போல்லா மற்றும் ஹமாஸின் தலைவர்களின் தலைவிதியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். அதே தலைவிதியை ஹவுதிகளின் தலைவர்களும் பெற விரும்பினால் அது அவர்களை சென்றடையும் என்று காட்ஸ் கூறினார். நாங்கள் உங்களை பின்தொடர்ந்து வேட்டையாடுவோம். நீங்கள் ஏற்படுத்திய தீவிரவாத உள்கட்டமைப்புகளை அழிப்போம் என்று அவர் சபதம் செய்தார். காசா பகுதிக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஏமன் தலைநகர் சானாவில் வாராந்திர போராட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் இன்று தாக்குதல்கள் தொடங்கப்பட்டன. இஸ்ரேலுக்கு எதிரான வெறுப்பு அணிவகுப்பில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான ஹவுதி ஆதரவாளர்கள் விமானப்படை விமானங்களின் சக்தியை இன்றிரவு அருகிலிருந்து கேட்டிருப்பார்கள், காட்ஸ் கூறினார். அவர்களுக்கான செய்தி தெளிவாக உள்ளது. இஸ்ரேலுக்கு தீங்கு விளைவிப்பதில் பல மடங்கு அதிகமாக தாக்கப்படுவார் என்றார்.
ஹமாஸ் இயக்கம் தாக்குதல்களை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது. இந்த நடவடிக்கை பொதுமக்களின் உள்கட்டமைப்பை குறிவைத்து சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் ஏமனின் இறையாண்மை மற்றும் பிராந்தியத்தின் பாதுகாப்பின் மீதான தாக்குதலாகவும் உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. IAF போர் விமானங்கள் தாக்குதலுக்காக புறப்பட்டு சென்று மத்திய கிழக்கில் பறக்கும் காட்சிகள் அடங்கிய காணொலியை IDF வெளியிட்டது. இஸ்ரேலில் இருந்து கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர்கள் தொலைவில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு மத்தியில் வானில் வைத்து விமான எரிபொருள் நிரப்புதலை IDF வெளியிட்ட மற்றொரு காணொலி காட்டியது. இந்த தாக்குதலுக்காக IAF இயக்கிய F-16I போர் விமானங்கள் தெற்கு இஸ்ரேலின் ராமோன் விமான தளத்திலிருந்து ஏமன் நோக்கி புறப்படும் காட்சிகளையும் IDF வெளியிட்டது. ஹவுதிக்கு சொந்தமான அல்மாசிரா தொலைக்காட்சி நிலையம் சனாவின் வடக்கே ஹாவ் சுபியான் மாவட்டத்தில் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் விமானங்கள் 12 தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஹொடைடா துறைமுகத்தில் 6 விமான தாக்குதல்கள் மற்றும் தலைநகர் மீதும் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்தது. அல்மாசிராவின் கூற்றுப்படி காசா பகுதியில் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தலைநகர் சானாவில் நடக்கும் வாராந்திர போராட்டம் நடக்கும் அல் சஃபீன் சதுக்கத்திற்கு அருகில் உள்ள பகுதிகளும் தாக்கப்பட்டன. இஸ்ரேல் கடைசியாக டிசம்பர் மாதம் ஹவுதி இலக்குகளை தாக்கியது. சனாவில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை தாக்கியது. இந்த வார தொடக்கத்தில் சென்கம் ஹவுதி நிலத்தடி மேம்பட்ட பாரம்பரிய ஆயுத சேமிப்பு வசதிகள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக கூறியது. வியாழக்கிழமை பிற்பகுதியில் இஸ்ரேல் மீது ஆளற்ற விமானம் மூலம் தாக்குதல் நடத்த முயன்றதற்கு ஹவுதிகள் பொறுப்பேற்றனர். ஏமன் இயக்கம் டெல் அவீவ் பகுதியில் 3 ஆளற்ற விமானங்களை செலுத்தியதாகவும் அவர்கள் தங்கள் இலக்குகளை வெற்றிகரமாக அடைந்ததாகவும் தெரிவித்தனர். IDF வெளியிட்ட தகவலின்படி ஆளற்ற விமானங்கள் இஸ்ரேலிய விமானப்படையால் வெற்றிகரமாக இடைமறிக்கப்பட்டது. எந்த சேதமும் அல்லது காயமும் ஏற்படவில்லை. 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட 350 ஆளற்ற விமானங்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவினார்கள். அவற்றினால் இஸ்ரேலுக்கு பெரிய சேதம் ஏதும் இல்லை. டெல் அவீவில் ஒரு ஹவுதி ஆளற்ற விமானம் ஒருவரை கொன்றது மற்றும் பலரை காயப்படுத்தியது. ஹவுதி ஏவுகணையின் உடைந்த துண்டு ஒன்று இஸ்ரேலில் உள்ள ஒரு பாடசாலை கட்டடத்தை சேதப்படுத்தியது. ஆனால் அதற்கு ஹவுதிகள் கொடுத்துள்ள விலை பல மடங்கு அதிகம்.